Om Saravana A happy morning to all my brothers and sisters of second year CSE students. This is your class in operating system and we are the third class in unit 5. In previous class we have seen about memory management. So what is meant by memory management? So you have an efficient space. So all the address space has been logically arranged and it has been divided your address space based on three things, that is your text, data and then stack. Text segment அப்படின்றது it just reads the mission instructions of a program. உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்க ப்ரோக்ராமில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ரீட் பண்ணோம். அப்போ அந்த கம்பலரும் அசம்பிளரும் வந்து பார்த்திங்கன்னா C++ கோடை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஒன்லி ஒன் காப்பி ஆஃப் யோர் இன்ஸ்ட்ரக்ஷன் will be resides in a memory. ஸோ மெமரியில் அந்த ரன் டைமில் நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு செக்மெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ரிசைட் ஆகும். அதுதான் உங்களுடைய டெக்ஸ்ட் செக்மெண்ட். தென் we have seen about an data segment. ஸோ டேட்டா செக்மெண்ட்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் சப்போர்ட்ஸ் போத் your read and write operations. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலைசேஷன் அண்ட் அன்இனிஷியலைஸ்டு டேட்டா போர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இனிஷியலைஸ்டு டேட்டா செக்மெண்ட்டில் இட் கண்டெய்ன்ஸ் யுவர் வேரியபிள்ஸ் அண்ட் தென் தி கம்பைலர். ஸோ இந்த செக்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேம் ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணும்போது அதனோட டேட்டா செக்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபைல் கண்டெய்ன் இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக பார்ட்டிஷன்ஸ் பண்ணிட்டு அதனுடைய டேட்டாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இப்போ குளோபல் அண்ட் ஸ்டாட்டிக் அப்படின்னு வரும்போது அது இனிஷியலாக வந்துட்டு உங்களுக்கு 0ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அதனுடைய பிளாக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே BSS பிளாக்டு ஸ்டார்டட் பை சிம்பிள் அப்படின்ற ஒரு ப்ராசஸில் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சிஸ்டம் கால் பிரேக் இருக்குது. அந்த சிஸ்டம் கால் பிரேக்கில் வந்து உங்கள் சைஸ் ஆஃப் அ ப்ரோக்ராமை செட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. Then next is we have seen about stack segment. So stack segment it just supports both your read and write operations. Then we have seen about a system call. So system call வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் break system call int break of void and data segments. ஸோ அந்த break system call வந்துட்டு உங்களோட changes process address spaceக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த address spaces உடைய process வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதில் வந்து just it point out your address. ஸோ உங்களோட அட்ரஸ் எல்லாமே பாயிண்டர் மூலமா ரெப்ரசன்ட் பண்ணிட்டு end of a data segments கொடுத்துட்டு அதோட அப்சல்யூட் லாஜிக்கல் அட்ரஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அட்ரஸ் ஸ்பேஸ் கூட ரெப்ரசன்ட் பண்ண யூஸ் பண்ணாங்க. அதுக்கு ஒரு சிஸ்டம் கால் mmap பார்த்து நம்ம பார்த்துருந்தோம். Then next we have seen some implementations of your memory management. So memory management implementationsல you have 4 GB virtual address. அதோட bytes address வந்து 2^32 bytes. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் ஸ்பேஸ் வந்துட்டு யூசர் லெவல் ஸ்பேஸ்க்கும் கர்னல் லெவல் ஸ்பேஸுக்கும் இன் பிட்வீனில் நடக்கும். இப்போ 3 GB யூசர் ஸ்பேஸ் அப்படின்னா நீங்கள் 1 GB கர்னல் ஸ்பேஸ்க்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் DMA, ஜோன் நார்மல், ஜோன் ஹை மெமரி அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஸோ ஜோன் DMA just sends your address to your other process. So that process will be eradicate up to your 16 memory of a size. Next is zone normal. ஸோ ஜோன் நார்மலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெகுலர் மெமரி வந்து 896 M வரைக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க. ஹை மெமரி அப்படின்றது அபோவ் 896 மெமரிக்கு யூஸ் பண்ணுவாங்க. தென் we have seen about virtual memory. அதுக்கப்புறம் புடி அல்காரிதம்னா என்னென்னு பார்த்தோம். புடி அல்காரிதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ புடியில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 1 MB டேட்டாஸ் இருக்கும். அந்த 1 MB டேட்டாவை 512 KB 512 KB வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த 512 KB ஸோ இங்கே டிரான்ஸ்மிட் ஆகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் சைஸாக தான் உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து அலாட் பண்ணுறாங்க. ஸோ இப்போது உங்களோட புடிக்கு வந்துட்டு இவ்வளோ ரெக்வஸ்ட் வேணும் அப்படின்னா அந்த அளவுக்கு ரெக்வஸ்ட் மட்டும் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரெக்வஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ப்ராசஸ்க்கு வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கணும், இல்லை அது நீங்கள் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணாத வேறு எதுக்காச்சும் நீங்கள் ரிட்ரீவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ரிட்ரீவ் அந்த ஸ்டோர் பண்ணுற ப்ராசஸுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இதனுடைய மெயின் அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா it just allow the memory to be reused. அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெமரி வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட்டருக்கும் பேஜிங் சிஸ்டம்ஸ்க்கும் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா So it just have a wastage of lots of space. Internal fragmentation நடக்கும்போது உங்களோட ஸ்பேஸ் வந்துட்டு வேஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு நிறைய ட்ராபேக்ஸ் இருக்கும். இப்போ என்கிட்ட ஒரு ஹோல் இருக்குது, அந்த மெர்ஜிங் ஆஃப் ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாப் அலோகேட்டர் கொடுக்கும்போது எனக்கு டஃப்பாக ஃபீல் ஆகும்.
then this is your slab organization, active free அப்படினு இருக்கும், unused space இருக்கும். எந்த இடத்துல உங்க slabs data வேணுமோ அந்த இடத்துல நீங்க ஓவர்கம் பண்ணிக்கலாம். அப்ப அந்த slab address நான் கண்டுபிடிக்கிறதுக்கு slab address is equal to object address divided by your slab size. So இப்போ இந்த kernel memory slab structure வேணும், set of objects என்ன, unused space என்னவோ அது எல்லாமே இதுல அசைன் பண்ணிருப்பாங்க. So இதுல they have given some of a page replacement policy, that is FI, FO, LRU, MRU and LFU. So இது வரைக்கும் உங்களுடைய memory management நம்ம previous classல பார்த்தது. So today we are going to see about an input output management. So இதை பற்றின ஓவர்கம் வந்து ஷெடியூலரில் உங்களோட ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், இன்புட் அவுட்புட் ப்ராசஸில். ஸோ இப்போ இதில் இன்புட் அவுட்புட் மேனேஜ்மெண்ட்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான திங்ஸ் தான். ஸோ இப்போ இதில் பாருங்கள், உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டோர் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இன்னொரு ஷெடியூலருக்கு கொடுத்து அதை வந்து டிஸ்பேட்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஷெடியூலர் வந்து அதனுடைய டிஸ்பேட்ச் மெசேஜஸ் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு வேணும்னு போது அவங்க அதை ரிட்ரீவ் பண்ணிக்கலாம், வேண்டாம் அப்படின்னா they just neglect their informations to your other scheduler. அதுதான் இன்புட் அவுட்புட் மேனேஜ்மெண்ட்டோடைய மெயின் ஒர்க்கே. ஸோ ஒரு கர்னல் இருக்காரு. ஸோ தட் கர்னல் will have a different IO scheduler. அந்த ஒவ்வொரு IO ஷெட்யூலரும் டிஸ்கோட இன்புட் அவுட்புட் ப்ராசஸ் கொடுக்கணும். அப்போ அந்த ஆர்டரை வந்து பார்த்திங்கன்னா மினிமைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை மினிமைஸ் பண்ணும்போது அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கோட ஹெட்டு மூவ் ஆகிறது தான் அதனோட டைமே. ஸோ அப்போ இருக்கும்போது it just minimize your disk seek time and then maximize your hard disk throughput. ஸோ ஹார்ட் டிஸ்கோட த்ரோபுட்டையும் இன்க்ரீஸ் பண்ணணும், ஐ மீன் மேக்ஸிமைஸ் பண்ணணும். அதே மாதிரி சீக் டைமையும் வந்து உங்களுக்கு மினிமைஸ் பண்ணணும். ஸோ அப்போ இது மாதிரி வரும்போது உங்கள் கர்னல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இஷ்யூஸ் வந்துட்டு ரைஸ் ஆகும். அந்த இஷ்யூஸை வந்து பிளாக் பண்ணி அந்த ஐஓ ரெக்வஸ்ட்டு அவங்க ரிசீவ் பண்ணுற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு கொடுத்து அந்த ஆப்ரேஷன்ஸ் அந்த மர்ஜிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நடக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா they have tell about Linux elevator. ஸோ எலிவேட்டர் அப்படின்றது உங்களுடைய ஃபஸ்ட்டு ஐஓ ஷெடுலர். ஸோ லினக்ஸ் கர்னல் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 யூசர் இருப்பார். ஐஓ ஷெடுலரை வந்து நேம் பண்ணுறாங்க, அந்த லினக்ஸை எலிவேட் பண்ணுவாங்க. அந்த லினக்ஸ் எலிவேட் பண்ணும்போது just cross across your elevator algorithm and they tackle the problem which was similar to your building of process. So அந்த building of process elevator algorithmல கொடுக்கும்போது that algorithm first will merge the candidate. ஸோ அந்த கேண்டிடேட்டோடைய சீக்வன்ஸ் ஆர்டர் இன்ஃபர்மேஷன்ஸை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மர்ஜ் பண்ணுறாங்க. ஸோ மர்ஜ் பண்ணதுக்கப்புறமா தான் அந்த எலிவேட்டர் வந்து அந்த ஐஓ ஷெடியூலருக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் மர்ஜிங் ப்ராசஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்காக அலைன் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது. ஸோ அந்த ரெக்வஸ்ட் வந்து பார்த்தா நான் அட்ஜசன்ட் டிஸ்க் செக்டாருக்கு நான் மூவ் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் அதை மூவ் பண்ணும்போது அந்த எக்ஸிஸ்டிங் ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ரெக்வஸ்ட்டு மர்ஜ் பண்ணி ஒரு சிங்கிள் ரெக்வஸ்ட்டுக்கு நான் மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நான் மூவ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணும்போது அந்த க்யூவில் இருக்க ப்ராசஸ் எல்லாமே வந்து சஃபிஷியண்ட்டாக ஓல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இட் ஜஸ்ட் மூவ் ஆன் டு யர் நியூ ரெக்வஸ்ட் விச் வாஸ் இன்சர்ட்டட் இன் யுவர் டெய்ல் ஆஃப் யர் க்யூ. ஸோ உங்கள் க்யூவில் அந்த டெய்ல் அந்த ஹெட் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல ஸ்டார்வேஷன் பண்ணுறதுக்காக ஹோல்டர் ரெக்வஸ்ட்டை மூவ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த ஹோல்டர் ரெக்வஸ்ட்டை மூவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்டார் வைஸ் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் ஆகும். So sector wise share agra that new request will be inserted and then it will be move on based on your physical location on a disk. So unga disk la irukra physical locations ku ஏத்த மாதிரி உங்களுக்கு process எல்லாமே வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதனுடைய டெட்லைன் ஷெட்யூலர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கியூவில் ப்ராசஸ் நடக்கும்னு சொன்னாலே அதுதான் அங்கே டிஸ்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்க் யூ ஹேவ் அ 3 queue of IO scheduler. Your first one is read FIFO queue and write the FIFO queue, then sort the FIFO queue. ஸோ இந்த 3 இன்ஃபர்மேஷன்ஸுமே டிஸ்பேட்ச் கியூவில் கொடுத்துட்டு ஸோ டிஸ்பேட்ச் கியூவில் இருந்து உங்கள் டிஸ்கில் இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இது மாதிரி என்னோடய இன்ஃபர்மேஷன்ஸ் நடக்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் உங்களுடைய டெட்லைன் ஷெடியூலர் இருப்பார். இட் ஜஸ்ட் கிவ்ஸ் யூ ப்ரியாரிட்டி ஆஃப் கியூ டு ரெக்வஸ்ட் தி ரைட் ஆப்ரேஷன். ஸோ ரீட் ஆப்ரேஷன் அப்படின்றது அந்த டெட்லைனோட ஷெடியூலரோட ஒர்க்கை அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கான ரைட் ஆப்ரேஷன்ஸையும் உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுவார். ஸோ ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரைட் ஆப்ரேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நடக்கும். ஸோ நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா தட் ஐஓ ஷெடியூலர் வில் ஃபோக்கஸ் டு ய ஃபியூச்சர் ரீட் ரெக்வஸ்ட். ஸோ அந்த ஃபியூச்சர் ரீட் ரெக்வஸ்ட்டுக்கு இட் ஜஸ்ட் கிவ் 500 milliseconds டு ரைட் தி ஆப்ரேஷன்ஸ். அந்த ரெக்வஸ்ட் எல்லாமே நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கு 500 milliseconds கொடுத்துட்டு அதுக்குள்ளே உங்களுடைய எக்ஸ்பைரேஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து நடக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஷெடியூலர் ஒரு ப்ராசஸ்க்கு இன்னொரு ப்ராசஸ் அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு பேர் தான்
ஆன்டிசிப்டரி ஐஓ ஷெடியூலர். ஸோ ஆன்டிசிப்டரி ஐஓ ஷெடியூலர் அப்படின்றது ஒரு லேட்டன்சியை ரீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கான்செப்ட். ஸோ அந்த லேட்டன்சியை நான் ரீட் பண்ணும்போது உங்களுக்கான குளோபல் த்ரோபுட் இருக்கும். ஸோ எல்லா த்ரோபுட்டுமே வந்து உங்களுடைய ஐஓ ஷெடியூலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அந்த ஐஓ ஷெடியூலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெட்லைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டெட்லைன் கொடுத்துருக்க எல்லா பேஸுமே வந்துட்டு யூ ஹேவ் டு ரீட் தட் ரெக்வஸ்ட். ஸோ அந்த ரெக்வஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூஸில் இருக்கும். அதை நம்ம ஹேண்டில் பண்ணி அதனோட யூஷுவல் எக்ஸ்பைரேஷன் பீரியட் என்ன இருக்கோ ஸோ அதுக்குள்ளே அவங்களோட ரெக்வஸ்ட் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் விண்டோஸ்க்கும் லினக்ஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்சியேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு ப்ளக் அண்ட் ப்ளே தான் சப்போர்ட் பண்ணும். லினக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ப்ளக் அண்ட் ப்ளேவே சப்போர்ட் பண்ணிடும். ஸோ உங்களோட விண்டோஸில் வந்து பவர் மேனேஜ்மெண்ட் வந்து குட்டாக இருக்கும். ஸோ எதை பேஸ் பண்ணால் CPU கிளாக் ரேட் அண்ட் ஸ்லீப் ரேட் ஸ்டேட்டை பேஸ் பண்ணி. ஸோ லினக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி அதோட CPU கிளாக் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிடலாம். இதில் ஐஓ சிஸ்டம்ஸ் வந்து லேயர்ட் அப்ரோச், அதில் ஐஓ சிஸ்டம்ஸ் வந்து பிளக்இன் மாடல் கான்செப்ட். ஸோ இதில் டிவைஸ் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக்காக லோட் ஆகும், அதுக்கப்புறம் அன்லோட் பண்ணலாம். ஸோ அதில் வந்து டைனமிக்காக லோட் அண்ட் அன்லோட் அதுலேயும் பண்ணலாம். ஸோ இது ஐஓ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டரைஸ்ட் பேஸ்ட் ஆன் யுவர் த்ரெட் ப்ரியாரிட்டி. ஸோ அது வந்து ஐஓ ஷெட்யூலிங் மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெட்லைன் பேஸ்ட் அண்ட் தென் கம்ப்ளீட் ஃபேர்னஸ் கியூவிங். ஸோ இதில் சிஸ்டம் நேம் ஸ்பேஸ் இருக்கும் ஐஓ டிவைசஸ் அண்ட் டிரைவர் நேம்ஸ்க்கு. அதில் ஃபைல் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஓ டிவைஸ் நேமுக்கு பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல் யுவர் இன்புட் அவுட்புட் மேனேஜ்மெண்ட். யுவர் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அபவுட் அண்ட் ஃபைல் சிஸ்டம். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபைல்ஸ்னால் என்ன நல்லாவே தெரியும். ஸோ ஃபைல் அப்படின்னாலே உங்களோட டேரக்டரி. ஸோ டேரக்டரியிலேருந்து நீங்கள் ஃபோல்டர்ஸ் ஆர் ஃபைல்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, அதில் நீங்கள் பார்ட்டிஷன்ஸ் கொடுக்குறீங்க. அந்த பார்ட்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஹோல்ட் பண்ணி சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த ஃபைல் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி இம்ப்ளிமெண்டட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரா டிஸ்க் பிளாக். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ஃபைல் சிஸ்டம்ஸ் இருக்குது. அந்த ஃபைல் சிஸ்டம்ஸ் எல்லாமே ஆக்டிவில் இருக்கும். ஸோ ஆக்டிவில் இருக்கும்போது ஜஸ்ட் அண்டர்லைன் யோர் ஹார்ட்வேர். ஸோ ஹார்ட்வேர் ப்ராசஸ் அண்டர்லைங் இருக்குது. அதோட ஃபைல் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக உங்களோட ஸ்டோரேஜ் டிவைஸ்க்கு இன்டர்ஃபேஸ் கொடுத்துட்டு அதில் அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் உங்களோட லினக்ஸ் ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் 2, 3, 4 அப்படின்னு இருக்குது. ஸோ 2, 3, 4 அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் 2 அப்படின்றது செகண்ட் எக்ஸ்டெண்டட் ஃபைல் சிஸ்டம். இதை வந்து 1993 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அண்ட் இட் வாஸ் டெவலப்டு பை யோர் ரெமிகார்ட். ஸோ ரெமிகார்ட் அப்படின்றது என்னென்னா உங்களுடைய லாஜிக்கல் ஃபைல் சிஸ்டம்ஸ் இருக்கும். அந்த ஃபைல் சிஸ்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய லிமிட்டேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் கம் பண்ணுவாங்க. இப்போ என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குது, அந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா 2 GB வரைக்கும் டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கு. பட் என்கிட்ட இருக்கிறது 2.5 GB இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா அந்த 500 MBக்கான லிமிட்டேஷன்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ்டர்னல் 2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இதில் எக்ஸ்டர்னல் 2ல் வந்து ரெக்கமெண்டட் பார்ட் தான். இது வந்து உங்களுடைய ஜேர்னலிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இதனுடைய மேக்ஸிமம் இண்டிவிஜுவல் ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16 GB வந்து 2 TB வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதனோட ஓவரால் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 TBலேருந்து 32 TB வரைக்கும் தான் இதனுடைய ஃபைலோடைய யூசேஜ் கெப்பாசிட்டி. ஓகே, தென் யுவர் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்டர்னல் 3. ஸோ எக்ஸ்டர்னல் 3 அப்படின்றது தேர்ட் எக்ஸ்டெண்டட் ஃபைல் சிஸ்டம். இதை 2001 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை டெவலப் பண்ணது ஸ்டீஃபன் ட்வெடில். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2.4.15 எக்ஸ்டர்னல் வேல்யூஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ட்ராக் பண்ணும்போது இப்போ உங்களுக்கான சிஸ்டம் ஃபைல் சிஸ்டம் எதாவது கரப்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த ஃபைல் சிஸ்டம் கரப்ஷன்லேருந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மேக்ஸிமம் இண்டிவிஜுவல் ஃபைல் சைஸே வந்து பார்த்தீங்கன்னா 16 GBலேருந்து 2 TB வரைக்கும் தான். அப்போ இதோட ஓவரால் ஃபைல் சிஸ்டம் சைஸ் வந்து 2 TBலேருந்து 32 TB வரைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஜேர்னலிங் அவைலபிள் இருக்குது. யுவர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஜேர்னல், செகண்ட் ஒன் இஸ் ஆர்டர்ட், தேர்ட் ஒன் இஸ் ரைட் பேக். ஜேர்னல் அப்படின்னா மெட்டாடேட்டா அதோட கண்டென்ட் வந்துட்டு ஜேர்னலில் சேவ் பண்ணுறாங்க. ஆர்டர்ட் அப்படின்றது வெறும் மெட்டாடேட்டா. ஸோ அதனோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ரைட் பண்ணும்போது அந்த டிஸ்கில் இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ரைட் பேக். ஸோ ரைட் பேக் அப்படின்றது ஜேர்னலில் சேவ் ஆகிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கண்டென்ட்டை நீங்கள் ரைட் பேக் பண்ணிக்கிறதுக்கும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். தென் your third one is external 4, that is your fourth extended file system. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் கர்னல் 2.6.19 வந்து அவைலபிள் இருக்குது.
ஸோ இதோட இண்டிவிஜுவல் ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ஃபைல் சிஸ்டம் சைஸில் தான் இருக்கும். ஸோ இதோட மேக்ஸிமம் இண்டிவிஜுவல் ஃபைல் சைஸ் வந்து 16 ஜிபிலேருந்து 16 டிபி வரைக்கும். அப்போ இதனோட ஓவரால் மேக்ஸிமம் எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 EB, அதாவது எக்ஸாபைட் வரைக்கும் இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா VXFS and then HSFXன்னு 2 இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுடைய ஃபைல்ஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வேல்யூஸ் தான். ஸோ இதனோட ஃபைல் சிஸ்டம் டெர்மினாலஜிஸ் பாருங்கள். ஆல்ரெடி we know ஃபைல் டைப் அப்படின்றது டைப் ஆஃப் அ ஃபைல். ஆக்சஸ் பெர்மிஷன் அப்படின்றது உங்களோட ஓனர், குரூப் அண்ட் தென் அதர் மெம்பர்ஸோடைய பெர்மிஷன்ஸ் வாங்குறது. ஹார்ட் லிங்க் கவுண்ட் அப்படின்றது நம்பர் ஆஃப் ஹார்ட் லிங்க்ஸ் ஆஃப் எ ஃபைல். UIDனா ஃபைலோட ஓனரோட யூசர் ஐடி, GID குரூப்போட ஐடி. ஸோ ஃபைல் சைஸ், ஸோ ஃபைல் சைஸ் இன் பைட்ஸ். அப்புறம் லாஸ்ட் ஆக்சஸ் டைம், டைம் த ஃபைல் வாஸ் லாஸ்ட் ஆக்சஸ். லாஸ்ட் மாடிஃபைட் டைம், டைம் த ஃபைல் வாஸ் லாஸ்ட் மாடிஃபைட். அதுக்கப்புறம் ஐநோடோட நம்பர், அதுக்கப்புறம் உங்கள் ஃபைல் சிஸ்டமுடைய ஐடி நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் யுவர் ஃபைல் சிஸ்டம் பாலிமார்ஃபிசம். ஸோ ஃபைல் சிஸ்டம் பாலிமார்ஃபிசம் அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ் உங்கள் கிட்ட இருக்க மல்டிபிள் காம்போனன்ட்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் யூசர் லெவல் கமாண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபைல் சிஸ்டம்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ராப்ளம்ஸ் அண்ட் மவுண்ட் அப்படின்னு வேல்யூஸ் இருக்கும். ஸோ மவுண்டிங் அப்படின்னாலே ஆல்ரெடி we know that is nothing but your overlapping. ஸோ ஓவர்லாப்பிங் அப்படின்னா உங்ககிட்ட எந்தெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள் ப்ராசஸ் விசிபிளாக இருக்கிறதுக்கு இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் மவுண்ட் பண்ணி ஒரு டேரக்டரியில் ஸ்டோர் பண்ணி அந்த ஃபைல்ஸை வந்து பார்த்தா நான் சப் டேரக்டரிஸ்க்கு கொண்டு போவேன். ஸோ அந்த சப் டேரக்டரிஸ்க்கு நான் கொண்டு போகிற என்னோடய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மவுண்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் அந்த கமாண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா $sudo mount. ஸோ DA mount temporary. ஸோ இந்த பாத்தில் இந்த ஃபைல்ஸ்லாம் உங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி மவுண்ட்டில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதோட செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கெல்லாம் உங்களோட ஃபைல்ஸ் வந்து நான் ரீநேம் பண்ணுறேன், ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அங்கெல்லாம் என்னோடய ஃபைல்ஸை நான் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி நான் அதுக்கான வந்து ரீநேம்ஸ் கொடுக்கலாம். அப்போ நான் அந்த ரீநேம்ஸ் கொடுக்கும்போது அந்த சூடோவோட மவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் வேல்யூஸ் வந்துட்டு ஓவர்லேப் ஆகும். ஸோ ஓவர்லேப் ஆகும்போது இட் ஜஸ்ட் ஸ்பெசிஃபைஸ் தி பார்ட்டிஷன் நேம் or else your mount point of the command line. ஸோ உங்கள் கமாண்ட் லைனுடைய மவுண்ட் பாயிண்ட்டை வந்து உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் இல்லைனா வந்து உங்களோட பார்ட்டிஷன்ஸை வந்துட்டு வேரி பண்ணுறதுக்குமே வந்து உங்களுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் யுவர் ஃபைல் சிஸ்டம் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இந்த சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரே ஒரு டாபிக் இருக்குது. தட் இஸ் அபவுட் யுவர் இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன். ஸோ அந்த டாபிக் எடுத்தோம்னா நம்ம இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு நெக்ஸ்ட் சாப்டர் இருக்குது. அந்த சாப்டர் எடுக்கிறது நம்மளுக்கு 2 classes இருந்தாலே போதும். ஆண்ட்ராய்டு அண்ட் iOS பற்றி தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 2 class இல்லைனா ஓவராலாகவே இந்த சிலபஸ் யூனிட் 5 நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு 2 classes இருந்தாலே போதும். ஸோ அதுக்கப்புறம் வர அப்கமிங் கிளாஸஸில் நான் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறேன். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த ஷெட்லிங் அல்காரிதம், பேங்கர்ஸ் அல்காரிதம், அதுக்கப்புறம் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட், டிஸ்க் ஷெட்லிங்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அதில் இருக்க யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நான் உங்களுக்கு அசைன்மெண்ட்டாக போஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் ஒரு முறை எடுத்து போட்டு பாருங்கள். அதை ரிவைஸ் பண்ணலாம் நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே. ஸோ நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் டைம் ஷார்ட் பீரியடில் ஒரு ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஈஸி மெத்தட் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.